ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் லெமன் கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 4 முட்டை சேர்த்துக்கோங்க. மஞ்சக்கரு தனியாக வெள்ளைக்கரு தனியாக பிரிக்க வேண்டாம், அப்படியே 4 முட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் 2 டம்ளர் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 2 டம்ளர்னால் 200 கிராம் இருக்கும். சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. 1 டம்ளர் 100 கிராம், ஸோ 2 டம்ளர் 200 கிராம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா நுர வரணும், இந்த மாதிரி ஒயிட்டாக நுர வரணும், அந்தளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா லெமன் தோல் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துருவி சேர்த்துக்கிறேன். அப்படி முழு லெமனை துருவினிங்கன்னா கிடைக்கும். அந்த தோல் அப்படி திருவிக்கங்க. அப்புறமா 1 கப் அளவுக்கு பால் 150 ml இருக்கும், அந்த பால் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மாவு சேர்த்துடலாம். மைதா மாவு 2 கப் மைதா மாவு சேர்த்துருக்கேன், அதாவது 300 கிராம் மைதா மாவு சேர்த்துருக்கேன். 300 கிராம் மைதாவுக்கு 200 கிராம் ஜீனி, அந்த ரேஷியோவில் நான் சேர்த்துருக்கேன். அப்புறமா பேக்கிங் பவுடர், இது வந்து 2 ஸ்பூன், கிராம்ஸில் சொல்லணுன்னா 15 கிராம் இருக்கும். 2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா கலந்துக்கலாம். ஸ்மூத்தான பேட்டராக வர மாதிரி கலந்துக்கோங்க. நமக்கு இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு கேக் பேன்லேயோ இல்லைன்னா டின்லேயோ எண்ணெய் தடவி சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கர் தட்டு யூஸ் பண்ணுறேன். அதில் கீழே கொஞ்சமாக கீ தடவிட்டு மேலே ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கீ தடவிட்டு நம்ம கேக் பேட்டரை அதில் சேர்த்துடலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கீ சேர்த்துக்கிறேன்னா சேர்த்து அதை கலந்து விட்டுடலாம். அது வந்து நல்லா ஸ்பாஞ்சி ஆகும் கேக்கை, அதுக்காக தான் சேர்க்குறோம். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ண பேனில் வச்சிடலாம். இந்த மாதிரி 2 வாட்டி டேப் பண்ணிக்கலாம், அதாவது ஏர் பபிள்ஸ் எல்லாம் போகிறதுக்கு. இப்போ நான் பேன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் கேக் பண்ணுறேன். நான் 40-45 மினிட்ஸில் ரெடி ஆகிடும்னு நினச்சேன். ஆனால் ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து 55 மினிட்ஸ் கரெக்டாக ஆகிடுச்சு இந்த கேக் ரெடி ஆகிறதுக்கு. நான் இந்த மாதிரி ஒரு கம்பி வச்சு குத்தி பார்க்கும்போது ஒட்டவே இல்லாமல் வந்தது. ஸோ அதை நான் எடுத்துக்கிறேன். கேக் கொஞ்சமாக ஆற வச்சுட்டு அதை எடுத்துடலாம். இப்போ நம்ம ஃபாயில் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் எப்படி வந்திருக்குன்னு. நல்லாவே வந்திருக்கு கேக்கு, நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. இப்போ அதை நம்ம திருப்பிட்டு மேலே இருக்கிற அந்த லேயரை கட் பண்ணிக்கலாம். இது நான் எப்படி கட் பண்ண போகிறேன்னு தெரியல, இருந்தாலும் கொஞ்சம் பயந்துகிட்டே தான் கட் பண்ணேன். பரவாயில்ல, நல்லாவே வந்திருக்கு எனக்கு கேக்கு. இப்போ இதை வந்து நம்ம அந்த கேக் வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பாத்திரத்துலேயே மறுபடியும் வச்சிடலாம். நீங்கள் டின் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டின்லேயே மறுபடியும் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு ஃபோர்க் வச்சு ஃபுல்லாக ப்ரிக் பண்ணிக்கோங்க கேக் ஃபுல்லாக. அப்புறமா இது வந்து நல்லா கொதித்த பால் இப்போவும் சூடாகவே தான் இருக்குது. அந்த பாலில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கிறேன். ஜீனி சேர்த்து அதை நல்லா கலந்துக்கோங்க. ஜீனி நல்லா கரையணும். நல்லா பால் சூடு பண்ணிவிட்டு கலந்திங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். அந்த சூடோடையே பாலை நம்ம இந்த கேக்கில் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் 200 ml அளவுக்கு பால் வந்து அதில் சேர்த்துடணும். பாருங்கள் எவ்வளோ ஸ்பாஞ்ச் மாதிரி அந்த பாலெல்லாம் அந்த கேக் உறிஞ்சிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு 1/2 அன் ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ இன்னொரு பேனில் 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 டம்ளர் 150 ml அளவுக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டேன். அதில் 20 கிராம் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், இந்த ஸ்பூன் வந்து கரெக்டாக 20 கிராம் இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்கவும் 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம இது எதுக்குன்னா லெமன் கிளேஸ் செய்ய போகிறோம் கேக் மேலே ஊற்றுறதுக்கு. அதில் கலர் பொடிக்கு பதிலாக நான் இன்றைக்கி வந்து மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன். இந்த மஞ்சத்தூள் வந்து கடையில் வாங்கினது, சுத்தமாக வாசனையே இருக்காது, அதனால் அதை நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டரு, அந்த கிளாஸி எஃபெக்ட் வர்றதுக்காக பட்டர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின மஞ்சத்தூள்னால் பரவாயில்ல, யூஸ் பண்ணலாம். வீட்டில் அரைச்ச மஞ்சத்தூள்னால் யூஸ் பண்ணாதீங்க, அந்த ஸ்மெல் தெரியும். கூடவே ஒரு 1/2 மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸு, அதை நான் சேர்த்துக்கிறேன். அதில் நல்லா கலந்து விட்டு இப்போ ரெடி ஆகிடுச்சு கிளேஸ். நமக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கப் அளவுக்கு பட்டர், 3 ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர்,
இது ரெண்டும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம என்ன செய்யணும்னா, இப்போ பட்டர் க்ரீம் செய்ய போகிறோம் நம்ம கேக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு. கூடவே நமக்கு விருப்பமாக இருந்தால் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2-3 ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. பால் வந்து ஸ்பூன்லேயே சேருங்க. அப்போ தான் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நமக்கு க்ரீம் கிடைக்கும். இப்போ நமக்கு பட்டர் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது நம்மளோட கேக் எடுத்துகிட்டு வந்துடலாம். கேக்கில் இந்த பட்டர் க்ரீமை நான் இப்போ அப்ளை பண்ண போகிறேன். நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிட்டேன். இந்த ஹோல் க்ரீமையும் நல்லா ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி க்ரீமெல்லாம் செய்கிறது, அப்ளை பண்ணுறதெல்லாம். நான் வந்து ஒரு பவுச்சு, சும்மா ஒரு காஃபி தூள் பவுச்சு இருந்தது, அதை வச்சு ஸ்மூத் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்கிட்ட அந்த ஸ்மூத் பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இல்லை. அதனால் சும்மா அப்படி கவர் வச்சு நான் ஸ்மூத் பண்ணிட்டேன். அதுவே நல்லா தான் வந்தது. இப்போ இது மேலே கிளேஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளேஸ் இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். பரவாயில்ல, நான் ஃபஸ்ட் டைம் கிளாஸ் பண்ணுறேன், ஆனாலுமே எனக்கு அது நல்லாவே வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே வரும். இப்போ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.